ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். நாபிப்ரியாயா மதமேரு தேவ்யாம் நாபிப்ரியாயா மதமேரு தேவ்யாம் त्वमं सदो भूऋषभाभिधानः त्वमं सदो भूऋषभाभिधानः अलोकसामान्यगुणप्रभाव अलोकसामान्यगुणप्रभाव प्रभाविदाशेषजनप्रमोदः प्रभाविदाशेषजनप्रमोदः नाभिप्रियाया मतमेरुदेव्यां त्वमं सदो भूऋषभाभिधानः नाभिप्रियाया मतमेरुदेव्यां त्वमं सदो भूऋषभाभिधानः अलोकसामान्यगुणप्रभाव प्रभाविदाशेषजनप्रमोदः अलोकसामान्यगुणप्रभाव प्रभाविदाशेषजनप्रमोदः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அத்தக பிறகு நாபிப்ரியாயா நாபியோட அன்பு மனைவியான மேருதேவியாம் மேருதேவியினிடத்தில் அலோக சாமானிய இந்த உலக இயற்கைக்கு அப்பாற்பட்ட குணப்பிரபாவம், இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்க முடியாத அளவு உயர்ந்த பண்புகள் மகிமைகள், பிரபாவித அசேஷஜன பிரமோதக எல்லா மக்களுக்கும் அப்படியே அசேஷன எல்லா மக்களுக்கும் பிரமோதக பேரானந்தத்தை விளைவிப்பவராக, அம்சதக உங்களது அம்சாவதாரமாக, ரிஷப அபிதான ரிஷபன் என்ற திருநாமத்துடன், துவம் அபூஹு நீங்கள் தோன்றினீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். நாபிப்ரியாயா மதமேரு தேவ்யாம் त्वमं सदो भूऋषभाभिधानः अलोकसामान्यगुणप्रभाव प्रभाविदाशेषजनप्रमोदः. அதன் பிறகு நாபிக்கு மேருதேவி கிட்ட உங்கள் அம்சமான மகன் தோன்றினான். இந்த மகன் மிகவும் மேலான நல்ல பண்புகளோடும் மகிமைகளோடும் இருந்தார். தன் நற்பண்புகளால் மக்கள் யாவருக்கும் பேரானந்தம் தருபவராகவும் உங்களது அம்சாவதாரமாகவும் தோன்றினார். அப்போ இவரோட பேர் என்ன? ரிஷபன் என்ற திருநாமத்தோடு தோன்றினார். பட்டதிரிகள் குருவாயூரப்பா நீங்களே ரிஷபதேவராக தோன்றினீர்கள் என்று கூறுகிறார்.